கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். அதை தாண்டி காயமடைஞ்சவங்க விரைவில் குணமடையணும். அந்த குடும்பத்தார்களுக்கு உடலும் மனமும் சீக்கிரம் ஆரோக்கியம் மேம்படணும். இந்த கூட்ட நெரிசல்லேருந்து நம்ம விலகி இருக்கிறதும், இப்போ இந்த மீடியாக்களுடைய நெரிசலில் சிக்கி தவிக்கிறதும் நம்ம போன்றவங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணம். இப்போது ஏன்னாலேருந்து நம்மளால் மீளவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா திருப்பி ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி நமக்குள்ளே ஏதோ ஒரு முடிவை நம்மளை அறியாமலேயே எடுக்க வச்சு ஒரு காழ்ப்புணர்ச்சி நமக்கு உள்ளே அவங்க கொண்டு வந்துடுவாங்க போல இருக்கு. அவ்வளோ தூரத்தில் இந்த மீடியாக்களுடைய செய்திகள் இருக்குது. இது அரசியலா அப்படின்னு கேட்டால் இது அரசியல் தான், நிச்சயமான அரசியல் தான். இருந்து நாம் படிச்சிக்க வேண்டிய அரசியல் ஒன்று இருக்குது. இங்கே நான் என் தலைவனுக்காக உயிரே கொடுப்பேன் அப்படின்னு எடுக்கிற முயற்சிகளில் நிறைய யோசிக்கணுங்க. உயிருங்கிறது சாதாரணமான விஷயங்கள் கிடையாது. அதுவும் குழந்தைங்களுடைய உயிர் போயிருக்கு அப்படின்னா நம்ம இன்னுமா எதையுமே சிந்திக்காமல் இருக்கோம். கூட்ட நெரிசலில் சிக்கி தவிச்சு அந்த குழந்தைகள் படுற பாட்டை எப்படிங்க நம்மளால் அதை எடுத்துகிட்டு போக முடியுது? எத்தனை பேர் சொன்னாலும் நம்ம பாதுகாப்பை நாம் உறுதி பண்ண வேண்டாமா? நாட்டை காப்பாற்றுறதுக்கு என் தலைவன் வரணும் அப்படின்னு போகிற நாம், அது தலைவனோ இல்லை அரசியல்வாதியோ யாரோ வேணா இருக்கட்டும், நம்ம வீட்டை காப்பாற்றுறதுக்கு நாம் போகணும் அப்படிங்கிற குறைஞ்சபட்ச சிந்தனை கூட இல்லாமல் போயிட்டோம். சிந்திக்கணுங்க. இங்கே ஒரு உயிரை கொடுத்து இன்னொரு உயிரை வாழ வைக்கவே வேண்டாம். கை கொடுங்க, கை தூக்கி விடுங்க, போதும். நம்ம படிக்க வேண்டிய அரசியல் பாடம் இதுதான். நன்றி.